Prime Minister Modi precautionary appeal is need of the hour to save our foreign exchange reserve. சிக்கனத்துக்கான நேரம். மக்கள் பொது போக்குவரத்தையும் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களையும் பயன்படுத்துவதன் மூலம் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்கிற பிரதமர் நரேந்திர மோடியின் கோரிக்கை சற்று தாமதமாக வந்திருக்கிறது. வெளிநாட்டு பயணங்களை தவிர்ப்பதன் மூலமும் தங்க ஆபரணங்களை வாங்குவதை குறைத்து கொள்வதன் மூலமும் அந்நிய செலவணியை மிச்சப்படுத்த வேண்டும் என்பது அவரது கோரிக்கை. அதேபோல் விவசாயிகள் ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது கவனமாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். நிறுவனங்கள் கூடுமான வரையில் தங்களது ஊழியர்களை வீட்டில் இருந்தபடி பணிபுரிய அனுமதிப்பதின் மூலம் அவர்களின் போக்குவரத்துக்காக பயன்படும் பெட்ரோல் டீசல் மிச்சப்படும் என்கிற கருத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது. பெட்ரோலிய நிறுவனங்கள் இப்பொழுது மாதம் ஒன்றுக்கு 30,000 கோடி இழப்பை சந்தித்து கொண்டிருக்கின்றன. இத்தனை நாட்கள் உலகளாவிய அளவில் காணப்பட்ட பாதிப்புகள் தட்டுப்பாடுகளிலிருந்து நரேந்திர மோடி அரசு இந்திய மக்கள் அதிக அளவில் பாதிப்பை எதிர்கொள்ளாமல் காப்பாற்றியதே மிகப்பெரிய சாதனைதான். மேற்காசிய போரின் பாதிப்பு சாமானியர்களை பாதிக்காமல் இனியும் தொடர முடியாது என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்படியே விட்டுவிட்டால் முன்பு இலங்கை போன்ற நாடுகள் எதிர்கொண்ட கடுமையான தட்டுப்பாட்டையும் அதன் விளைவாக எழும் மக்களின் கடும் கோபத்தையும் அரசு எதிர்கொள்ள நேரும் என்பதை முன் யோசனையுடன் புரிந்து கொண்டுள்ளதால் தான் பிரதமர் எரிவாயு சிக்கனம் குறித்து வேண்டுகோள் விடுத்து இருக்கிறார். 2025-26 பெட்ரோலியம் மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதி $173 பில்லியன், தங்கம் இறக்குமதி $71.9 பில்லியன், அவற்றுடன் வெளிநாட்டு பயணங்கள் ரசாயன உர இறக்குமதி இரண்டையும் சேர்த்து கொண்டால் 2026 நிதியாண்டில் நமது மொத்த இறக்குமதி $275 பில்லியன். இதில் சமையல் எண்ணெயையும் சேர்த்து கொள்ள வேண்டும். 2026 நிதியாண்டில் தங்கத்தின் இறக்குமதி 24%, சமையல் எண்ணெய் இறக்குமதி 12% அதிகரித்திருக்கிறது. இது போதாதென்று ரசாயன உரத்தின் இறக்குமதி 60% அதிகரித்திருக்கிறது. ஒருபுறம் நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரித்திருக்கிறது என்றால் இன்னொரு புறம் வர்த்தக பற்றாக்குறை $25 பில்லியன் எட்டியிருக்கிறது. ஏற்கனவே எல் நினோ காரணமாக பாதிப்புகள் ஏற்படலாம் என்று அச்சப்படும் நிலையில் விவசாயிகள் ரசாயன உர பயன்பாட்டை குறைப்பதால் மகசூல் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதன் விளைவாக உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். அந்நிய முதலீட்டாளர்கள் மேற்காசிய போரை தொடர்ந்து தங்கள் முதலீடுகளை திரும்பப் பெறும் நிலையில் இணைந்திருப்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள நம்மிடம் இருக்கும் அந்நிய செலவணியில் ஒவ்வொரு டாலரையும் மிச்சப்படுத்த முனைப்பு காட்ட வேண்டும். பிரதமரின் வேண்டுகோள் எப்போதே விடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நிலைமை கைமீறி போய்விடக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையுடன் இப்போதாவது விடுத்திருக்கும் பிரதமரின் கோரிக்கைக்கு வலு சேர்ப்பது நமது இந்தியரின் ஒருத்தரின் கடமை, காலத்தின் கட்டாயமும் கூட. Bible talks about Prime Minister Modi ji precautionary appeal. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். In the day of prosperity be joyful, but in the day of adversity consider. Amen.